ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் குவிந்துள்ள மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். അപ്പോൾ മുടക്കം ചേർത്ത് നമ്മൾ ചെയ്യാൻ പറ്റുമ്പോഴുള്ള ഏതെങ്കിലും കർമ്മങ്ങളൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ ഇങ്ങനെ ചെയ്ത് തീർത്ത് അവരൊക്കെ തൃപ്തിപ്പെടുത്തുന്നതാണ്. ശുദ്ധീകരിച്ച് இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், பட்டினப்பாக்கம் கடற்கரையில மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில ஆடி அமாவாசையொட்டி பொதுமக்கள் ஏராளமானோர் மறைந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு நீர்நிலைகள்ல திதி கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்த மட்டில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளக்கரை, மெரினா, பட்டினப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்து மக்கள் ஆயிரக்கணக்கானோர் அந்த நீர்நிலைகள்ல அந்த முன்னோர்களுக்கு திதி செய்து வழிபாடு நடத்தி வராங்க. இந்து மத வழக்கப்படி பார்த்தோம்னா தை, ஆடி, புரட்டாசி ஆகிய 3 மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை நாட்கள் என்பது மற்ற மாதங்களை காட்டிலும் விசேஷமான நாட்களாக கருதப்படுகிறது. எனவே இந்த 3 நாட்கள்ல திதி கொடுப்பது விசேஷமாக கருதப்படக்கூடிய நிலையில ஆண்கள், பெண்கள், இளையோர்கள், முதியவர்கள் என அனைவரும் ஒன்று கூடி நீர்நிலைகள்ல தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ முன்னோர்களை வழிபாடு நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா பட்டினப்பாக்கம் கடற்கரையில தற்போது ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து காலை முதலே நீர்நிலையில நீராடி தொடர்ந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. தாய் தந்தைகளை இழந்தவர்கள் முன்னோர்களுடைய ஆசியை பெறக்கூடிய வகையில வேத விற்பனர் முன்னிலையில திதி கொடுத்தும் முன்னோர்களுக்கு உணவு படையல் கொடுத்தும் கால்நடைகளுக்கு அகத்திக்கீரை வழங்கியும் வழிபாட மேற்கொள்றாங்க. ஆடி அமாவாசையொட்டி பூசணிக்காய், வாழைக்காய், தேங்காய் உள்ளிட்ட முன்னோர்களுக்கு வழக்கமாக படையிலிடக்கூடிய காய்கறிகள் மற்றும் பூக்களுடைய விலையும் வழக்கத்தை விட கூடுதலாக இன்றைய தினம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரையில 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்போது மிக நீண்ட வரிசையில காத்திருந்து முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் செய்து நீர்நிலைகள்ல அதனை கரைத்து வழிபாட மேற்கொண்டு வராங்க. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இத்தகைய சூழலை பார்க்க முடிந்தது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மேலும் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஸ்வநாதன் இணைகிறார். வணக்கம் விஸ்வநாதன், ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில மக்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் ராமசாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்களே தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்ட திதி கொடுத்த மோட்சம் கிட்டும் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்களே ஆடி, தை, மகால அமாவாசை சிறப்பு வாய்ந்த அமாவாசையை பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமசாமி திருக்கோயிலுக்கு எதிரே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில புனித நீராடிவிட்டு தம்மோடு வாழ்ந்த மறைந்த முன்னோர்களுக்கு எல்லை பண்டம் வைத்து திதி கொடுத்து வருகின்றாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சாமி மற்றும் அம்பாளை தரிசனம் பெற்று செல்கின்றனர். அந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்த ஒரு குற்றச்செயல் நடைபெறுவதற்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருவது மட்டுமல்லாது நடுக்கடலுக்கு சென்று பக்தர்கள் யாரேனும் உயிர்ப்பிழை ஏற்படுவதைகளை பாத்தீங்கன்னா கடலோர காவல்குளம் போலீசார் கடற்கரை ஓரங்களில் மற்றும் கடலில் மட்டும் தீவிர ரோந்து பணிக்கப்பட்டு வராங்க. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அதே போல கன்னியாகுமரியிலையும் முன்னோர்களுக்கு மக்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்து விடலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத், கன்னியாகுமரியில சாதாரண நாட்களிலேயே கூட்டம் அதிகமாக இருக்கும், அதுவும் இன்னைக்கு ஆடி அமாவாசை தினம் அப்படிங்கிறதால கன்னியாகுமரி கடற்கரையில மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த உயிரிழந்த முன்னோர்களுக்கு பலி தர்ப்பணம் செய்வது வழக்கம். அந்த அடிப்படையில் காசி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி 3 முக்கிய தலங்களும் இது புகழ் வாய்ந்ததாகும். அதன் அடிப்படையில கன்னியாகுமரியில் இந்த அதிகாலை 4 மணி முதலே பலி தர்ப்பணத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தார்கள்.
கேரளா அதே போன்று தமிழகத்தினுடைய இன்னபிற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் நேற்று இரவே இங்கு வந்து தங்கியிருந்தார்கள். இன்று காலை முக்கடலும் சங்கமிக்கின்ற திரிவேணி சங்கமம் கடற்கரையில் காலையில் இருந்தே புரோகிதர்கள் வேதம் ஓத அதை தொடர்ந்து அந்த மக்கள் அதாவது சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரையிலானோர் அந்த பலிதர்ப்பணம் செய்தார்கள். முன்னோருடைய ஆசி தேவை என்பதால் முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக எள், அரிசி, தருவை புல், அதே போன்று பழம், பூ உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி அவர்கள் வந்து அந்த பிண்டம் அமைத்து கடலில் நீராடி அந்த பலிதர்ப்பணம் செய்து இங்கு புனித நீராடி சென்றார்கள். தொடர்ந்து காலை 4 மணி முதல் 5 மணி நேரத்திற்கு மேலாக இப்போதும் கூட்டம் குறையாமல் அதிக அளவில் கூட்டம் காணப்படுகிறது. பெண்கள், ஆண்கள் செய்வது போல பெண்களும் ஏராளமானோர் இந்த பலிதர்ப்பணத்தில் பங்கேற்று முன்னோருக்கு பலிதர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் தடுப்பதற்காக காவல்துறையும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அந்த கன்னியாகுமரி கடற்கரையில் குவிந்திருந்தாலும் ஒழுங்காக அவர்கள் செய்து வெளியேறுகிற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நன்றி பிரசாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அத்துடன் நெல்லை மாவட்டம் பாபநாசத்திலும் ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி திரளானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்துவிடலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம். தாமிரபரணி ஆற்றில் பக்தர்கள் புனித நீராடி மக்கள் வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. முன்னோர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம், திதி உள்ளிட்டவைகள் கொடுக்க மிக முக்கியமான புண்ணிய நாட்கள்ல ஒன்றாக கருதப்படுவது இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை விழாவையொட்டி நெல்லை தாமிரபரணி ஆற்றிலும் அதிகாலை முதலே புனித நீராடி தர்ப்பணம் கொடுப்பதை வந்து வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதன்படி இன்றைய தினம் அதிகாலை முதலே நெல்லை குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் படித்துறை, அதே போல படித்துறை இசக்கியம்மன் திருக்கோயில் படித்துறை என பல்வேறு தீர்த்த கட்டங்களையும், அதே போல பாபநாசநாத சுவாமி திருக்கோவில் முன்புள்ள அந்த தீர்த்த கட்டத்திலையும் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே புரோகிதர்கள் அதற்காக இடம் அமைக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து குழுவாக கூடி அந்த எள், மாவு உருண்டை உள்ளிட்டவைகளை வைத்து அந்த தர்ப்பணத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து புனித நீராடி அவர்கள் பக்தர்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இன்றி செல்வதற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் குவிக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக இந்த பாபநாசம் பகுதியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாபநாசம் சென்று வருவதற்கான அந்த பாதையும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமான வாகனங்கள் மட்டுமே செல்வதற்கான அந்த பாதைகள் மாற்றப்பட்டு பக்தர்கள் இருந்து எளிதில் சாமி தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்து அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் இருந்து ஈடுபட்டிருப்பதால போலீசாரும் அங்கங்கே கண்காணிப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒலிபெருக்கி மூலமும் அந்த விளக்கத்தினை தெரிவித்து அங்கிருந்து பக்தர்கள் பத்திரமாக சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதோடு நெகிழி இல்லாத திதி கொடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்யப்பட்டு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி சார்பிலும் ஆங்காங்கே தன்னார்வலர் நிறுத்தப்பட்டு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் கொண்டு வரக்கூடிய நெகிழி பைகளை வாங்கி கொண்டு பேப்பர் மற்றும் துணி பைகளை கொடுத்து வருகிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.